வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் கௌரவ தவிசாளராக கடந்த 5 ஆண்டுகள் பதவி வகித்த நான் இன்றும் மீண்டும் தமிழ் தேசிய கட்சிகளால் இந்த பதவிக்கு மீள தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். என் மீது நம்பிக்கை வைத்து முதலிலே வாக்களித்த என்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். அத்துடன் இங்கே என் மீது நம்பிக்கை வைத்து என்னுடைய தமிழ் தேசிய கொள்கைகளுக்கும் கொள்கை வழி அபிவிருத்திக்குமாகவே இன்று கௌரவ உறுப்பினர்கள் கட்சி அரசியல் பேதங்களுக்கு அப்பால் தமிழ் தேசிய நிலைப்பாடுடைய உறுப்பினர்கள் எனக்கு வாக்களித்து என்னை கௌரவ தவிசாளராக தெரிவு செய்திருக்கின்றார்கள். அடிப்படையிலே இந்த நிலைமையை பார்க்கின்ற போது இன்றும் கூட, அதாவது தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியல் அபிலாஷைகளை வெல்வதற்காக போராடி வருகின்ற ஒரு சூழ்நிலையிலே, எங்களுடைய மக்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே ஒரு கொள்கை வழியிலே அபிவிருத்தியை முன்னெடுக்க வேண்டும். உள்ளூராட்சி மன்றங்கள் ஒன்றும் குட்டி அரசாங்கங்கள் கிடையாது. அது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை தீர்ப்பதற்கானது அல்ல என்பதில் நான் தெளிவாக இருக்கின்ற சமயத்திலே எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்கள் தமிழ் மக்களுடைய எதிரான ஒடுக்குமுறைகள், அவர்களை மத்திய அரசாங்கங்கள் சலுகை வழியிலே அரசியல் மயப்படுத்துவதற்கு எத்தனிக்கின்ற விடயங்களிலே தொடர்ந்து எதிர்த்து போராட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதாவது தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்திய ஒரு உள்ளூராட்சி மன்றம் என்ற அடிப்படையில் கடந்த காலங்களிலும் அதிகார பகிர்வு, எங்களுடைய மக்களுடைய அரசியல் விமோசனம், எங்களுடைய மக்களுக்கான அபிவிருத்தி திட்ட விடயங்களிலே எந்த விதமான ஊழல்களும் அற்றதாக தமிழ் தேசிய கொள்கை வழியில் இந்த வலிகிழக்கு பிரதேச சபை முன்னகர்ந்திருக்கின்றது. தொல்லியல் திணைக்களம், பல்வேறுபட்ட அரச திணைக்களங்கள் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை மீறுகின்ற வகையிலே பௌத்த சிங்கள பேரணவாத முயற்சிகள் பலவற்றை முன்னெடுப்பதற்காக செயற்பட்டிருந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் அவற்றுக்கு எதிராக செயற்பட்டிருக்கின்றோம். நீதிமன்றங்கள் வரையில் கூட சென்று நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அந்த நீதிமன்ற தீர்ப்புகளிலே நாங்கள் குற்றவாளிகள் இல்லை என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய அரசாங்கத்துடனான வீதி அபிவிருத்தி தொடர்பான அதிகார பகிர்வு வழக்கிலே நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதுபோன்று இன்னும் அதாவது நிலாவரை போன்ற பிரதேசங்களிலே பௌத்த பேரணவாத நிகழ்ச்சிகளை முன்னெடுக்கும் முகமாக பௌத்த விகாரைகளை அமைக்கின்ற முயற்சிகளை நாங்கள் தடுத்திருக்கின்றோம். அதற்காக இன்றும் நீதிமன்ற பிணையிலே தான் நான் நிற்கின்றேன். அதே நேரத்திலே இந்த பிரதேசத்திலே தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளுக்காக அவர்களுடைய நினைவு கூறும் உரிமை, அவர்கள் மீதான ஒடுக்குமுறைகளை வெளியுலகத்திற்கு கொண்டு செல்வதற்கும் அந்த மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை நாங்கள் தொடர்ந்து நீடித்து எடுத்து எம்புவர்களாக அதற்காக போராடுபவர்களாக இருப்பதற்கும் இந்த வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபையை நாங்கள் களமாக தளமாக பயன்படுத்தி இருக்கின்றோம். அதனுடைய வெற்றி இன்று கிடைத்திருக்கின்றது. உண்மையிலே பிரதேச சபையினுடைய ஆட்சி முறைமையிலே வரும்போது பிறப்பு முதல் இறப்பு வரை பிரதேச சபையினூடாக முன்னெடுக்க வேண்டிய பல்வேறுபட்ட பணிகள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் கடந்த காலங்களிலே முன்னெடுத்த பணிகளுக்கு ஊடாக தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நன்றி. കൊണ്ടുപോയില്ല ഇതുവരെ കൊണ്ടുപോകും. அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2012ஆம் ஆண்டின் 22ஆம் இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் சட்டத்தின் கீழ் இன்று வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கான தவிசாளர் மற்றும் உபதவிசாளரை தெரிவு செய்கின்ற முதலாவது கூட்டம் உள்ளூராட்சி ஆணையாளராகி எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரத்தின் அடிப்படையில் கூட்டப்படுகின்றது.
இந்த கூட்டத்திற்கு வருகை வந்துள்ள எல்லோரையும் வரவேற்பதுடன் குறிப்பாக இந்த அங்கத்தவர்கள் இந்த சபைக்கு தெரிவு செய்யப்பட்டமையிட்டு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்திய தெரிவுக்கான செயற்பாடுகள் யாவும் சுமூகமாக இடம்பெறுவதற்கு தாங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தெரிவை பற்றி சில விடயங்களை தெரிவித்துவிட்டு நம்ம தெரிவுக்கு செல்லலாம். தங்களில் யாராவது ஒரு உறுப்பினர் அவரது சம்மதத்துடன் தவிசாளராக முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டால் வேறு தெரிவுகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் அவர் தவிசாளராக என்னால் பிரகடனப்படுத்தப்படுவார். அவ்வாறு இன்று ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் தவிசாளராக முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டு அவர்களது சம்மதத்துடன் தெரிவு செய்யப்படும் பொழுது வாக்கெடுப்பு மூலம் தவிசாளர் தீர்மானிக்கப்படுவர். அந்த தெரிவு செய்யப்படும். எல்லா உறுப்பினர்களிடமும் கேட்கப்படும் தாங்கள் ரகசியமாக விரும்புகிறீர்களா பகிரங்கமாக விரும்புகிறீர்களா என்று. அவ்வாறு ரகசியமாக விரும்புபவர்கள் கூடுதலாக வந்தால் ரகசிய முறையில் வாக்கெடுப்பு இடம்பெறும். பகிரங்கமான முறையிலே தெரிவு செய்வதை கூடுதலான உறுப்பினர்கள் விரும்பினால் பகிரங்க முறையில் இடம்பெறும். பின்னர் அதன் அடிப்படையிலே ரகசிய வாக்கெடுப்பு நடைபெறுவதாய் வாக்குச்சீட்டு அளிக்கப்பட்டு அது இடம்பெறும். பகிரங்க அடிப்படையிலாய் ஒவ்வொருவரும் தாங்கள் யாரை ஆதரிக்கிறார்கள் என்று கேட்கப்பட்டு யார் கூடுதலாக இந்த வேட்பாளர் கூடுதலான உறுப்பினர்களால் விரும்பப்படுகின்றார்களோ அவர் தவிசாளராக அறிவிக்கப்படுகிறார். இது சம்பந்தமாக மேலதிக விடயங்கள் சம்பந்த விடயங்கள் செயல்படுத்தும் போது என்னால் தங்களுக்கு தெரிவிக்கப்படும். அந்த அடிப்படையிலே தற்பொழுது தங்களில் ஒருவரை வெளிகிராமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளராக பெயர் குறித்து நியமனம் செய்ய முதல் அவரை வழிமொழியேற்ற அவரை நீங்க முன்மொழி நம்மளோட பேரை சொல்லுங்க. உங்களுக்கு சம்மதமா? செல்வதிசை நாயகம் தவநாயகம் உங்களுக்கு சம்மதமா? வேறு தெரிவுகள் இருக்கின்றனவா? முன்மொழிஞ்சார் இந்த பேரு கவலையா சொல்லுங்க. பரமேஸ்வரன் முன்மொழியார் தியாகராச நிரோத் உங்களுக்கு சம்மதமா? வேறு தெரிவுகள் இருக்கின்றனவா? வேறு தெரிவுகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் 3 பேர் இங்கு தவிசாளராக நியமிப்பதற்கு முன்மொழியப்பட்டிருக்கின்றார்கள். இதிலே யாரை தவிசாளராக தெரிவு செய்வது என்பதற்கு வாக்கெடுப்பு இடம்பெறும். அந்த அடிப்படையிலே உறுப்பினர்கள் பகிரங்க வாக்கெடுப்பை விரும்புகிறார்களா அல்லது ரகசிய வாக்கெடுப்பை விரும்புகிறார்களா என்பதை தெரியப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையிலே நான் பெயர் கூப்பிடப்படுகின்ற உறுப்பினர்கள் தாங்கள் எந்த வாக்களிப்பை விரும்புகிறார்கள் என்பதை தெரிவிக்க வேண்டும். பகிரங்க வாக்கெடுப்பு ரகசிய வாக்கெடுப்பு வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளவில்லை அல்லது பகிரங்கமாக நீங்கள் நிச்சயமாகின்றீர்கள்.
என்னுடைய கோரிக்கைகளாக இருந்தால் நாங்கள் சபையை தொடர்ந்து சுமூகமான முறையில் எதிர்காலத்தில் தெரிவு செய்யக்கூடிய தவிசாளர் நடத்துவதற்கு வாக்களிப்பை ரகசியமான முறையை மேற்கொள்ளுமாறு என்னுடைய கோரிக்கை. இதுல வந்து மேற்கொள்ளையாதான் கேட்போம். அது ரகசியமான வாக்கெடுப்பு தேவை என்று கூடுதலானவர்கள் கோரிக்கை விடப்படும் பட்சத்தில் நாங்கள் ரகசிய வாக்கெடுப்புக்கு தான் போவோம். பகிரங்கம் என்று கூடுதலானவர்கள் கோரிக்கை விட்டால் நாங்கள் பகிரங்கத்துக்கு தான் போவோம். இதை மீறி வேற வழியில நாங்கள் இந்த விடயத்தை செயல்படுத்த முடியாது. நாங்கள் மக்கள் பிரதிநிதியாகி நாங்கள் ரகசிய வாக்கெடுப்பு மூலமாக நாம் தெரிவு செய்யப்படி வந்தோம். எனவே இங்கு நமக்கு ஒரு தலைவரை அல்லது பிரதேச சபைக்குரிய தலைவரை நாங்கள் தெரிவு செய்வதற்கு எங்களுக்கு ரகசிய வாக்கெடுப்பு மூலம் தெரிவு செய்யப்பட்ட எங்களுக்கு அந்த உரிமையிலே அல்லது அதுவாக உங்களை வருடத்தை நீங்கள் தொடர்பாக எடுத்துக்கொண்டேன். இதுல வந்து எங்களுக்கு சட்டப்படி ஒவ்வொரு உறுப்பினரை நாங்கள் பெயர் குறித்து விളിக்கும் பொழுது வெளிப்படையாகத்தான் அவர்கள் இந்த விடயத்தை தெரிவிக்க வேண்டும் என்று இருக்கின்றது. வாக்களிக்கும் சந்தர்ப்பத்தில் அது ரகசியமாக பேணப்படும். அதாவது ரகசிய வாக்கு என்று வந்த சந்தர்ப்பத்திலே அந்த விடயம் ரகசியமாக பேணப்படும். இந்த இடத்துல நாங்கள் இந்த முறைப்படிதான் நாங்கள் தெரிவு செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு தர்மலிங்கம் ஜனார்த்தனன், நீங்க என்ன வாக்களிப்பு விரும்புறீங்க? ராசியம். தங்கராஜ ரவீந்திரா பகிரங்க வாக்கெடுப்பு பகிரங்கம். அருணாம்பலம் அருள்மோகன் ராசியம். பிரதீபன் தியாகராஜா நிரோஷ் சுரேசிங்கம் சுரேஷ்குமார் பகிரங்கம். செல்வதிசை நாயகம் சமநாயகம் கஸ்தூரி இந்திரகுமார் சிவலிங்கம் நிமல் ரத்தினம் வசீதரன் அரியராசா ஆண்டனிராஜ் நாகன் சந்திரகுமாரன் வெற்றி வடிவேல் துவாரகன் சிவசுப்பிரமணியம் சுகிந்தரூபன் சிவராசா நிஷாந்தன் சண்முகம் கேசவன் யோன்மேரி பிரதாபன் சிவபாலம் ஹதீபன் பரமேஸ்வரன் குமுதன் நடேசபிள்ளை கஜேந்திரகுமார் தயானி நாகநாதன் கஜந்தினி ஸ்ரீதாஸ் அன்புராசா கமலரேக்கன் சுதர்ஷினி மஹிந்தகுமார் விமல்ராஜ் தனுஷி விஜயதாரணி நிஷாந்த் ராசரத்தினம் கதீவன் பரமசிவம் துஷ்யந்தன் அருளானந்தம் ராஜீவன் ராமநாதன் ஐங்கரன்
14 உறுப்பினர்கள் பகிரங்க வாக்கெடுப்பை கோரியிருக்கிறார்கள். இந்த வகையிலே வாக்கெடுப்பு ரகசியமான முறையில் இடம்பெறும் என்பதை தெரிவு செய்யப்படுவர். ரகசிய வாக்கெடுப்பில் வாக்குச்சீட்டுகளின் கணக்கீட்டின் அடிப்படையில் ஒரு உறுப்பினர் ஏனைய 2 பேர் பெற்றதை விட கூடுதலாக பெற்றிருந்தார். அந்த 2 பேரை கூட்டினதை விட இவற்றை வாக்கு கூடுதலாக இருந்தால் அவர் தவிசாளராக பிரகடனப்படுத்தப்படுவார். அவ்வாறு இல்லாத சந்தர்ப்பத்திலே யார் குறைவாக பெற்றிருக்கின்றாரோ அவர் விலக்கப்படுவார். அவரை நாங்கள் நீக்குவோம். நீக்கி போட்டு முதல் 2 பேருக்கு இடையில திரும்ப வாக்கெடுப்பு இடம்பெறும். அதில யார் கூடுதலாக பெறுகின்றாரோ அவர் தெரிவிப்பார். நீரோஷ் 3 பேர் இருக்கு. 3க்கு பக்கத்துல ஒரு பெட்டி இருக்கு. அதுல நீங்கள் யாரை தெரிவு செய்கிறீங்களோ அவருக்கு நேர ஒரு புள்ளடி எழுதுவதன் மூலம் இதை நீங்க தெரிவு செய்து கொள்ளலாம். தர்மலிங்கம் ஜனார்தனன், ரஹீம்ரா, அருணாம்பலம் அருள்மோகன், பிள்ளை நாயகம் நேரிஜன், செல்வன் கவராஜசிங்கம், சந்திரசேகரம் சுக்லதீபன், தியாகராஜா நீரோஷ், துரைசிங்கம் சுரேஷ்குமார், கஸ்தூரி இந்திரகுமார், சிவலிங்கம் விமல், ரத்தினம் வசீதரன்,
அஞ்சலினா நாகன் சந்திரகுமாரன் வெற்றி வடிவில் சுவாசனை சிவசுப்பிரமணியம் சுரீந்திரகுடன் தினராசா நிசாந்தன் ஞாபகம் இருக்கேன் எனக்கு அந்த கூட்டத்திலேயே அந்த விசாரணை கேட்டால் இப்படி தான் நீச்சம் அடிச்சு இப்படி டொப்பு அந்த காலத்தில் டைம்ஸ் கதைக்கு வரப்போ ஃபோனில் போய் போட்டாங்க எல்லா வாழ்த்துக்களும் செல்லுபடியாகும். தெரிவுகள் சுமூகமாக இடம்பெறுவதற்கு தாங்கள் எனக்கு மிகுந்த ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று மிகவும் இனியமாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருவிழா சீட்டை எடுப்பதற்கு 2 வேட்பாளர்களையும்
எனக்கு அறிவிக்கிறமான அன்புடன் கேட்கிறேன். ஒன்று நிராகரிக்கப்பட்டது. ரெண்டுக்கும் போட்டு ரகசிய வாக்குகளின் அடிப்படையிலே 22 வாக்குகள் வாக்குச்சீட்டு வழங்கப்பட்டு ஒன்று நிராகரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் 27 வாக்குகள். இந்த 27 வாக்குகளில் திரு தியாகராஜா நிரோஷ் 15 வாக்குகள், நாயகம் சரநாயகம் 12 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். அந்த வகையிலே தியாகராஜா நிரோஷ் அவர்கள் இந்த வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையினுடைய அவரை தனது ஆசனத்தில் வருமாறு அன்பு. இந்த கௌரவ அவையிலே இந்த வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளருக்கான தேர்தலை நடாத்தி கொடுத்திருக்கின்ற மதிப்புக்குரிய உள்ளூராட்சி ஆணையாளர் அவர்களே, இங்கே இருக்கக்கூடிய கௌரவ உறுப்பினர்களே, இந்த அவைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்புக்குரிய
மற்றும் கௌரவ அரசியல் பிரதிநிதிகளே, குறிப்பாக வடமாகாண அவைத்தலைவர் சிவஞானம் ஐயா, முன்னாள் கல்வி அமைச்சர் கலாநிதி சர்வேஸ்வரன் ஐயா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய செல்வராஜா கஜேந்திரன் அண்ணன் மற்றும் முன்னாள் தவிசாளர் சோமசுந்தரம் சுயர்தன் அண்ணன் அவர்கள், கட்சி பிரமுகர்கள் செயலை குலநாயகம் ஐயா மற்றும் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய முன்னாள் வெலிகாம கிழக்கு பிரதேச சபை உறுப்பினர்களே, இங்கே எங்களுடன் ஒன்றாக பணியாற்றக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த சபையினுடைய மதிப்புக்குரிய உத்தியோகத்தர்களே, பார்வையாளர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இடத்திலே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கௌரவ அவையிலே நாங்கள் கடந்த 5 ஆண்டுகள் சேவையாற்றியதன் அடிப்படையில் தமிழ் தேசிய ரீதியாகவும் கொள்கை அடிப்படையிலும் அபிவிருத்தியை முன்னெடுக்க வேண்டும் என்று எங்களுடன் கைகோர்த்திருக்கக்கூடிய இந்த கௌரவ உறுப்பினர்களுக்கு நான் முதற்கண் நன்றியை தெரிவித்துக்